நீங்க உங்களுடைய மியூசிக் வீடியோ or உங்களுடைய ஷார்ட் ஃபிலிமுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எஃபெக்ட்டை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு Videosக ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது க்ளோன் எஃபெக்ட். ஸோ சாம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம். அண்ட் இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 4 லேயரில் இந்த எஃபெக்ட்டை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காகவே இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் அண்ட் இந்த வீடியோ எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுருக்கோம். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டோஸ்கோப்பிங் தான். அது ரொம்ப சிம்பிள் தான், நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் அந்த விஷயங்களை நம்ம அதிகமாக டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். மற்ற மாதிரி இதில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் ரொம்ப எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய ப்ராஜெக்ட் லைக் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஒரு புதிய கம்போசிஷனாக. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான டிப், அந்த வீடியோட எஃபிஎஸும் அண்ட் அந்த வீடியோட ரெசல்யூஷனும் கம்போசிஷன் செட்டிங்க்கு சேமாக இருக்கணும் நம்மளுடைய அந்த ரோட்டோஸ்கோப்பிங் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களோட வீடியோட ரெசல்யூஷன் அண்ட் உங்கள் வீடியோட எஃபிஎஸ் இது ரெண்டுமே மேட்ச் ஆகுதா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க, கம்போசிஷன் செட்டிங்ஸுக்கும் உங்களுடைய வீடியோக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு, நான் அதனால தான் அப்படியே ட்ராக் பண்ணி ஒரு கம்போசிஷனை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஸோ இங்கே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களுக்கு எந்த இடம் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத்த வீடியோவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரோட்டோ பண்ணி அதை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். உங்களுடைய சிஸ்டம் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கிளிப் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த கிளிப்பை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்த மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பி அண்ட் ஓகே, இது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எடுத்துகிட்டு நான் அந்த ட்ரிம் பண்ணிக்கிறேன் அந்த கம்பை. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரோட்டோ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேயர்ன்ற ஒரு பேனலுக்குள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அங்கே போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கர்சர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கலாம். மேபி இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கான் இருக்கலாம், அதாவது பாயிண்டர் ஐக்கான் இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ப்ளஸ் இருக்கும். ஓகேங்களா, இதுனா நீங்கள் ரோட்டோ ப்ரஷை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதை வந்துட்டு நீங்கள் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ளஸ் பண்ணிட்டு, அதாவது அந்த ப்ரஷோட சைஸை மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸை வந்துட்டு லெஃப்ட் ஆர் ரைட் நீங்கள் மூவ் பண்ணும்போது, அதாவது ஆர் டாப் பாட்டம் நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரஷோட சைஸ் வந்து மாறும். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய மெயின் சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த இண்டிகேட்டரை ஃபஸ்ட்டில் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த இண்டிகேட்டரை முதல்ல வச்சுட்டு நம்மளுடைய மெயினான சப்ஜெக்டை செலக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சும்மா நீங்கள் ரேண்டமாக வரைஞ்சால் போதும், ரொம்ப அப்படியே அக்யூரேட்டாக வரையணும்லாம் இல்லை, சும்மா ரேண்டமாக அப்படி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அவுட்டர் லைன் வந்திருக்கு பார்த்தீங்களா, பிங்க் கலர் அவுட்லைன், அவுட்டர் லைன். ஸோ அந்த அவுட்டர் லைன் தான் நம்மளுடைய ரோட்டோவை குறிக்கிறது. ஸோ எதெல்லாமே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் பண்ணியிருக்குன்றதை காமிக்குது. ஓகேங்களா, இதை வந்து நம்ம இப்போ லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். லைக் இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் நமக்கு இன்னும் வேணுமோ அந்த இடங்களெல்லாம் திருப்பி ஒரு தடவை கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு நம்ம சொல்கிறோம், லைக் எனக்கு இந்த ஏரியாலாம் வேணும், இதையும் நீ கவர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ யா, ஓரளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனி அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையில்லாத இடங்களெல்லாம் ரிமூவ் பண்ணணும். லைக் இந்த இடம்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்ட் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் மாறிடும், க்ரீனாக இருக்கிறது. அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை டீசெலக்ட் ஆகிரும். ஓகேங்களா, இந்த இடத்துல லைட்டாக நமக்கு தேவைப்படுது. ஓகே, அண்ட் இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் தேவையில்லாமல் இருக்குது. அதனால் நான் ப்ரஷ்ஷோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு தடவையும் செக் பண்ணும்போது மேபி கொஞ்சம் வெளியில் இருக்கலாம், உள்ளே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, ஸோ ஒரு ஃப்ரேமை நம்ம நீட்டாக ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஆகும், அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா, ஓகேங்க, நம்மளுடைய ரோட்டோ இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது இந்த பிங்க் லைன் வந்து எங்கேயாவது மிஸ்மேட்ச் ஆகுதா, எங்கேயாவது சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத நீங்கள் ஒரு ஃப்ரேமாவோ இல்லைனா ப்ளே பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு
உங்களுக்கு என்ன பண்ணும், அதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம், இல்லை டீசெலக்ட் பண்ணால் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ரிஃபைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அவுட்புட் வந்து செம குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, அது ஐ எம் ஷுர். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த ரோட்டோவில் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இது வீடியோனால என்னால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேமாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால் இதை நான் ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பேசிக்கான ஷேப் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரீஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஃபைனலாக அதாவது பேக்ரவுண்டையும் அந்த மெயின் சப்ஜெக்டையும் நம்ம இந்த இடத்துல பிரிக்கிறோம். ஓகேங்களா, இதுவுமே உங்களுடைய சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்தது, அதனால் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய ஃபூட்டேஜோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது, ரெசல்யூஷன் அதிகமாக இருக்குது, 6 FPS அதிகமாக இருக்குது, இல்லை அப்படின்னா உங்களுடைய சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா மேபி நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ இல்லைனா லேகினஸ் மேபி கிராஷை கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வரலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் தான். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கம்போசிஷன் பேனலுக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு சூப்பராக. ஸோ இதை தான் சொன்னேன், இப்போ நமக்கு ஆக்சுவலாக 90% வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்னா, டெமோவில் பார்த்த மாதிரி 3 கேரக்டராக நம்ம பிரிக்கிறோம். அதாவது மெயின் கேரக்டர் வந்து 2 நமக்கு சைடில் பிரிஞ்சு வரும். ஓகேங்களா, அதாவது 1 2 3 3 பேராக தெரிவாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் இது டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறேன். 4 லேயராக டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறேன். எதுக்குன்னா, 1 பேக்ரவுண்ட் அண்ட் 1 மிச்சம் 3மே வந்து மெயின் கேரக்டர்ஸ். இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் லேயரை வந்துட்டு, அதாவது இந்த கடைசி லேயரை, அந்த கடைசி லேயரில் இருக்கிற அந்த எஃபெக்டை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து திருப்பி ரிட்டைன் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 2 லேயருமே நம்ம இப்போ அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் லேயர், ஃபர்ஸ்ட் லேயரை நம்ம தொட வேண்டாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் அனிமேட் பண்ணுற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ அதை ட்ரிம் பண்ணிவிட்டு பிஏ ப்ரெஸ் பண்ணி பொசிஷனை ரெடி பண்ணதுக்கப்புறமா, ஓகே, இந்த கீ ஃப்ரேம் இந்த இடத்துல இருக்கட்டும். ஜஸ்ட் இதை மூவ் பண்ணி இதை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம அனிமேட் பண்ணிடலாம். அண்ட் இதை வந்து இந்த சைடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது மெயின் கேரக்டருக்கு பின்னாடி இந்த 2 கேரக்டர்ஸும் வர மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லேயரும் டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, பண்ணிவிட்டு இது வந்து எனக்கு திருப்பி போய் அந்த இடத்துல செட் ஆகிடணும், திருப்பி உள்ளே வந்துடணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதே கீ ஃப்ரேம்ஸை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கேயுமே அதே மாதிரி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 2 கீ ஃப்ரேம்ஸுமே செலக்ட் பண்ணி, அதாவது இந்த 2 பஞ்சுமே செலக்ட் பண்ணி டைம் ரிவர்ஸ் லேயர் கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லா கீ ஃப்ரேம்ஸும் செலக்ட் பண்ணி F9 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஈஸிஸ் இருந்தால் தானே நம்மளுடைய அனிமேஷன் ஸ்மூத்தாக இருக்கும், அதனால தான். ஓகேங்களா, அண்ட் இந்த கர்வ்ஸையும் நம்ம கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த ஈஸிஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு மதிப்பே. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான க்ளோன் எஃபெக்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு க்ளோன் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற சின்ன ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் அட்வான்ஸான டிரான்சிஷன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.